வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் நித்தில பாலாஜி, டாரோ கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவர் மற்றும் பிராணிக் ஹீலர். இன்று செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். செந்திலாண்டவர் துணையோடு முதல் கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஷ்ட சித்தி ஏற்படும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நீங்க இஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சித்தினாலே பலவிதமான சித்திகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அது நிச்சயமா கிடைக்கும். பயந்தவங்க யாராவது இருக்கீங்க, அதாவது எதுக்கெடுத்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கு. கமல்ஹாசன் ஒரு படத்துல சொல்ற மாரி தான். எத நெனச்சாலும் எனக்கு இதனால பயம், அதனால பயம்ன்ற பயத்தோட யாராவது இருக்கீங்கன்னா, சீக்கிரமே உங்களுக்கு வீரம் பிறக்கும் அப்டின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். முருகனோட நாமத்த நீங்க அடிக்கடி உச்சரிக்கும் போதும், முருகா முருகான்னு கூப்பிட்டாலே போதும். சஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் பண்ணும்போதும், அந்த முருகன் அருள் உங்க கூடயே இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு தைரியம், வீரம் கண்டிப்பா கிடைக்கும். எல்லா விஷயத்துக்கும் பயப்படணும்னு இல்ல. ஒண்ணே ஒண்ணு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தெரிஞ்ச பாதையோ, தெரியாத பாதையோ செல்லும்போது எப்பவுமே என் ஆண்டவன் என் அருகில இருக்கான்ற ஒரு நம்பிக்கைய கூடயே வச்சுக்கோங்க. ஏன்னா, இது சமீபத்துலனா போன வாரம் எனக்கு இது ஒரு பாடமாவே கிடைச்சது. நான் சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒருத்தர் மூலமா வந்த ஒரு பாடம் இப்படிதான் வந்தது. அதாவது தெரிஞ்ச இடமோ, தெரியாத இடமோ, கூட எனக்கு இஷ்ட தெய்வம் சிவன். அப்போ கூட உன் அப்பா இருக்கான்னு நீ நினைச்சேன்னா, உனக்கு ஏன் பயம் வருது? அப்படின்னு. அதே தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முருகப்பெருமான் உங்க கூடயே இருக்காருன்னு நீங்க நினைக்கும்போது, எந்த விஷயத்துக்கும் நீங்க பயப்படவும் வேண்டாம், கலக்கப்படவும் வேண்டாம். அடுத்ததா என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாவமோ, புண்ணியமோ, அத வெளிய சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்ப நெறைய பேர பார்த்துக்கிட்டீங்கன்னா, பண்ண பாவத்த பெருசா வெளிய சொல்ல மாட்டாங்க. பாவம்னா, அது சிறு தவறா கூட இருக்கலாம். மத்தவங்களுக்கு அது பாவமா தெரியும். செஞ்சவங்களுக்கு அது சம்டைம்ஸ் பாவமா கூட தெரியாது. சில நாள் கழிச்சு உணருவாங்க, பாவம் பண்ணிட்டோமோன்னு. ஆனா புண்ணியம். சிலர் நல்ல காரியம் என்ன பண்ணாலும் அத வெளிய சொல்லிருவாங்க. நான் இத பண்ணியிருக்கேன், இங்க இவ்வளோ பணம் குடுத்துருக்கேன், அத பண்ணிட்டேன், இத பண்ணிட்டேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி பாவத்த வெளிய சொல்ல மனசு வரலையோ, அதே மாரி புண்ணியத்தையும் சொல்லாம இருந்துருங்க. பாவத்த சொன்னாலாவது பாவ மன்னிப்பு கிடைக்கும். புண்ணியத்த ஏன் நீங்க சொல்லணும்? இல்லையா? செஞ்ச நல்ல காரியத்த ஏன் சொல்லணும்? நீங்க என்ன செஞ்சீங்கன்றத மேல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் மேல இருந்து பார்க்கல. பக்கத்துல இருந்தே அவன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம கூடயே தானே இருக்கிறதா சொல்றாங்க. தெய்வங்களோ, தேவதைகளோ, நம் முன்னோர்களோ, நம்ம குல தெய்வமோ, நம்ம கூடயே பயணிக்கிற மாரி தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம கூடயே இருந்து பாவ புண்ணியத்த பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, எதுக்கு கூலி குடுக்கணும், எதுக்கு வரம் குடுக்கணும்னு நல்லாவே தெரியும். செஞ்ச நல்லத வெளிய சொல்லாதீங்க. தவறு, பாவம் செஞ்சிருந்தா, அதுக்கு சீக்கிரமே பிராயச்சித்தம் தேடிருங்க. மன்னிப்பு கேட்டுருங்க. கண்டிப்பா பாவகர்மா குறைஞ்சு நல்லது நடக்கும். இந்த பதிவ பார்க்குற எல்லாருமே ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என் அப்பன் செந்திலாண்டவன் எல்லோருக்கும் எப்போதும் அருள் புரிவான். நன்றி அன்பர்களே.